சக்தி. ஈரேழு உலகங்களும் மேலோகம் பூலோகம் அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்கள்தான் மூலாதாரம். நீ என்னிடம் வருவதற்கு நீ செய்த பூர்வ ஜென்ம பூஜா பலனே காரணம். ஆம், அம்மாவிடம் நீ வந்த பின்னர் எதை செய்தாலும் அம்மா நமக்கு நல்லதையே செய்யும் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் அவளின் மீது நம்பிக்கை வைத்தால் நம் மனம் முழு அமைதி பெறும். இங்கு வந்து போகிற யாரும் ஜாதகம், கைரேகை, நாடி பார்ப்பது, குறி கேட்பது, ஏடு எடுத்து பார்க்க வேண்டிய தேவை இல்லை. உன் ஜாதகத்தை மாற்றுவதற்காகவே உன்னை இந்த மர்வூர் மண்ணை மிதிக்கும்படி சொல்கிறேன் என்பாள் அன்னை. கொள்கை அளவிலே இருக்கிற சமய நெறிகளை செயல்முறையில் கொண்டு வந்து செயல்முறை சமயமாக்கிய புனித பூமி மேல்மருவத்தூர். அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் ஆன்மா மூலம் தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறாள். உடல் தான் அடிகளாருடையது, அடிகளாரின் ஆன்மா என்னுடையது என்பது அன்னையின் அருள்வாக்கு. அடிகளாரோடு நெருங்கி பழகுவதற்கு நீ செய்த பூர்வ ஜென்ம பூஜா பலனே காரணம் என்பாள் அன்னை. அன்னையின் அவதார நோக்கிற்கு அடிப்படையாக அமைந்தது அருள்வாக்கு என்றால் அது மிகையாகாது. அனைத்திற்கும் மூலதனம் அருள் திரு பங்காரு அம்மாவின் அருள்வாக்குத்தான் மூலதனம். அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்கள்தான் மூலாதாரம். ஆன்மீக குரு அவர்கள் உருவில் வெளிவந்த நிலையில் அம்மா நம்மோடு உரையாடி அதன் மூலம் நம்மை ஆன்மீக மேம்பாடு அடையச் செய்து நம் நிகழ்வாழ்வில் நம் வினைகளை வீணைகளாக, கவலைகளை கலைகளாக, சோகங்களை சுகங்களாக, சோதனைகளை சாதனைகளாக, துன்பங்களை இன்பங்களாக, குறைகளை நிறைகளாக அம்மா மாற்றி வருகிறாள். ஆயிரக்கணக்கான பேரில் யாரோ ஒருவன் என்னை அடைவதற்காக முயல்கிறான். அவ்விதம் முயல்கிறவர்களில் என்னையே மேலான கதியாய் கொண்ட யாரோ ஒருவன் தான் என்னை உள்ளபடி அறிகிறான். அன்னையே, உம்முடைய இயல்புகளை நான் முழுமையாய் தெரிந்து கொண்டு விட்டால் இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியதாய் வேறெதுவும் இருக்காது. அன்னையே, எனக்கு போதும் என்கிற மனத்தை கொடு. அப்போதுதான் உன்னை பிரார்த்திக்க நேரம் கிடைக்கும். பிரார்த்தனை புலம்பலாக இருக்கக்கூடாது. வளங்கள் பெருகும், வாழ்நாள் பெருகும், நலங்கள் கூடும், நானிலத்தில் புகழ் ஓங்கும். நீ நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தே அன்னை உன்னிடம் நிற்பதும். ராமானுஜர் வைணவ மாமுனி திருப்பதி சென்றபோது அவரை வரவேற்க பெரிய திருமலை நம்பிகள் மலையில் இருந்து கீழே வந்திருந்தார். இந்த சிறியவனை வரவேற்க தாங்கள் வர வேண்டுமா? ஒரு சாதாரண ஆளை அனுப்பியிருக்கலாமே என்று பணிவுடன் வினவினார் ராமானுஜர். பெரிய நம்பி சொன்னார், நம்மை விட சின்ன ஆளாய் யாரும் தென்படவில்லை, அதுதான் நாமே வந்தது என்று. இறைவா, அத்தகைய பெரியோர்களின் பணிவை மனதில் வைப்பேன். பரிபூரண ஆனந்தம் பெற குருவின் கருணை வாய்க்க வேண்டும். அந்த குருவானவர் வேதங்கள் ஒன்றே என்பார். மந்திரங்களையும் யோக தந்திரங்களையும் நமக்கு விளக்குவார். மௌனத்தையும் உபதேசிப்பார். அவரது அருள் மட்டும் வாய்த்துவிட்டால் மனமே சும்மா கிட என்று அதட்டி மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ள நம்மால் இயலும். பொருளாதார வளர்ச்சியினால் மனிதன் மேலும் மேலும் வளர்ச்சி பெற கடுமையாக உழைக்க வேண்டும். ஆனால் இப்போது பொருள் சேர சேர உழைப்பு குறைந்து வருகிறது. உல்லாச வாழ்க்கைக்கு உள்ளங்கள் ஏங்குகின்றன. உல்லாசம் பெருக பெருக ஊதாரித்தனம் பெருகிவிட்டது. ஊதாரித்தனம் பெருகுவதால் உழைப்பு குறைகிறது. உழைப்பின் குறைவு நாளடைவில் பொருளாதாரத்தை சரிவடைய செய்துவிடும். ஒரு செடியில், கொடியில், மரத்தில் பூக்கின்ற பூக்கள் எல்லாம் காயாக மாற வேண்டும். காய்கள் எல்லாம் கனிகளாக பழுக்க வேண்டும், பயன் தர வேண்டும். ஆனால் பூக்கும் பூக்கள் எல்லாம் உதிரி பூக்களாகிவிட்டால் காய்களும் வராது, கனிகளும் கிடைக்காது. இவற்றுக்கெல்லாம் மூல காரணம் பழைய பாரம்பரியங்களையும் வாழ்க்கை முறைகளையும் பாச பரிவர்த்தனைகளையும் நேச உறவுகளையும் பலரும் மறந்ததால் தான், அது மறைவதால் தான். புதிய வாழ்க்கையின் மேலும் வசதிகளின் மேலும் வந்த மோகத்தால் மனிதன் பழையதை மறக்கிறான். தாய் தந்தையின் பேச்சை கேட்பதில்லை. பண்பும் பாசமும் குடியிருந்த உள்ளத்தினுள் பணமும் பகட்டும் புகுந்து விட்டன. இன்றைய மனிதர்கள் பேச்சு ஒன்றாகவும் அவர்களின் செயல் வேறாகவும் இருப்பதை காண்கிறோம்.
இரண்டிற்கும் சம்பந்தம் இல்லாததால் மனித மனங்களும் சமபந்தம் இல்லாமல் தடுமாறுகின்றன. உண்மையான உணர்வுடன் வரும் வார்த்தைகள் வாழ்க்கையை சீர்படுத்தும். உதட்டளவில் வரும் சொல் அலங்காரம் காற்றில் கரைந்துவிடும். கேட்பதற்கு சொற்கள் இனிமையாக இருக்கும். அவைகளே செயல்கள் ஆகும் போதுதான் வாழ்க்கையும் இன்பமாக இருக்கும். இவைகள் யாவும் இல்லாத காரணத்தால் மனிதர்கள் தங்களை தாங்களே தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். தனிமரம் தோப்பாகாது என்பது போல தனி மனிதனாக தனி வழி காணாமல் கூட்டு குடும்பம் வாழ்க்கை எனும் பழைய முறைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதுதான் தமக்கு பாதுகாப்பு என்று உணருங்கள். தன்னைத்தானே நம்பி தனி மரமாக வாழும் முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தாய் தந்தை தாத்தா பாட்டி எனும் உறவு சொந்தங்களோடு இணைந்து என்றென்றும் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் சக்தி. போகக்கூடாத இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பதும், செய்யக்கூடாத செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும், உண்ணக்கூடாத உணவை உண்ண வேண்டும் என்று நினைப்பதும் ஏன் மன உறுதி இல்லாமையே காரணம். மனிதனின் ஆன்மா மனம் என்ற கடிவாளத்தை பிடித்து இழுத்தால்தான் மனக்கட்டுப்பாடு வரும். மனிதன் தன்னைத்தானே உருவாக்கி கொள்வதற்கு மனதில் எழும் ஆசைகளே காரணம். மனிதன் ஆன்ம உணர்ச்சியினால் தெய்வத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து சிலையாக வடிக்கிறான். ஆன்மா தான் சிலை வடிவில் அங்கே மௌனமாக குடியிருக்கிறது. சிலை பேசுமா என்று நினைக்கிறீர்கள்? அந்த சிலை இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வருகிறவர் போகிறவர்கள் எல்லோரையும் பார்த்து அவரவர்களின் உண்மை கதைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும்? நானும் இங்கே அந்த சிலை போலத்தான் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வெளியில் சொல்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறேன். நல்ல அறிவுரைகள் வாய் வழியாகவும் நுழையும், செவி வழியாகவும் நுழையும், ஆன்மா வழியாகவும் உள்ளே நுழையும். வாய் வழியாகவும் செவி வழியாகவும் கேட்பதெல்லாம் உள்ளே பதிந்து விடுவதில்லை. ஆன்மா வழியாக உள்ளே நுழைந்தால்தான் பசுமரத்தாணி போல பதியும். அவ்வாறு நுழைந்தால்தான் அமைதியும் கிடைக்கும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.